ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கோர் கிளவர். நான் நிலா. நான் சிபி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த மோஸ்ட் என்கேஜிங் கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். எங்க ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் இந்த டிஸ்கஷன். இந்த பிடிஎஃப் எங்க டெலிகிராம் சேனல்ல டெய்லியும் ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா, மத்த சோர்சஸ்ல இருக்கிற மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல மத்தவங்கள விட எங்க பிடிஎஃப் தான் பெட்டர். ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல நியர்லி 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்க மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல கொஸ்டின்ஸை நாங்க கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி. எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கண்டென்ட்டை 5 மடங்கு சின்னதா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா கியூரேட் பண்றாங்க. சோ மறக்காம எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி வாங்க 3 மார்ச் 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நியூஸ் டெல்லியிலிருந்து. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லி கவர்மெண்டோட சில விமன் சென்ட்ரிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சஷக்த் நாரி சம்ருத் டெல்லி அப்படிங்கிற ப்ரோக்ராம் கீழ வருது. ஓ சூப்பர். என்னென்ன ஸ்கீம்ஸ் அது சொல்லுங்க. முதல்ல பிங்க் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 2 எல்பிஜி சிலிண்டர்ஸ் ஹோலி அப்பவும் தீபாவளி அப்பவும் ஃப்ரீயா கொடுக்கற ஸ்கீமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாவ், இது பெரிய விஷயம். இந்த ஃப்ரீ சிலிண்டர் ஸ்கீமோட பெனிஃபிட் அமௌண்ட் எவ்வளோ? அது எப்படி மக்களுக்கு போய் சேரும்? இதோட டோட்டல் பெனிஃபிட் 129 கோடி ரூபாய். இது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடி மூலமா பெனிஃபிஷியரிஸோட பேங்க் அக்கவுண்ட்ஸுக்கே டைரக்டா போயிடும். இதோட சேர்த்து டெல்லி லக்பதி பிட்டியா யோஜனா மற்றும் மேரி பூஞ்சி மேரா அதிகார் அப்படிங்கிற 2 இனிஷியேட்டிவையும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரேட். அடுத்ததா நேஷன் வைட் E20 பெட்ரோல் மேண்டேட் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடு முழுக்க E20 பெட்ரோலை விற்கணும்னு கட்டாயப்படுத்திருக்காங்க. இது ஏப்ரல் 2026 இருந்து நடைமுறைக்கு வருது. E20 பெட்ரோல்னா என்ன? ஈனா என்ன, 20னா என்ன? ஈனா எத்தனால். பெட்ரோல் கூட 20% எத்தனால் கலந்து இருக்கிறது தான் E20 பெட்ரோல். இதோட மினிமம் ரிசர்ச் ஆக்டேன் நம்பர், அதாவது RON 95 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த RONனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஷூர். RON அப்படிங்கிறது பெட்ரோலோட குவாலிட்டியை அளக்கிற ஒரு மெஷர். RON அதிகமா இருந்தா என்ஜின்ல பெட்ரோல் சீக்கிரமா பத்திக்காம நாக்கிங் சவுண்ட் வராம என்ஜின் ஸ்மூத்தா அண்ட் எஃபிஷியன்ட்டா இயங்கும். அதுக்கு தான் மினிமம் 95 RON ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நல்லது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? 2 பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு, நாம வெளிநாட்டுல இருந்து வாங்குற க்ரூட் ஆயிலோட தேவை குறையும். 2வது, நார்மல் பெட்ரோலை விட இது வெஹிக்கிள் ஆர் கார்பன் எமிஷன்ஸை 35% வரைக்கும் குறைக்கும். இது நம்ம நெட் ஜீரோ கமிட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப உதவும். ஓகே, நெக்ஸ்ட் எக்கானமி நியூஸ்க்கு போலாம். இந்தியாவோட கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அதாவது CAD, Q3 FY26ல அதிகரிச்சிருக்குன்னு RBI ரிப்போர்ட் சொல்லுது. ஓ, எவ்ளோ அதிகரிச்சிருக்கு? நம்பர்ஸ் என்ன சொல்லுது? Q3 FY26, அதாவது டிசம்பர் 2025ல முடிஞ்ச குவார்ட்டர்ல நம்ம CAD $13.2 பில்லியன் இருக்கு. இது நம்ம GDPல 1.3%. போன வருஷம் இதே குவார்ட்டர்ல இது $11.3 பில்லியன், அதாவது 1.1% ஆஃப் GDPயா தான் இருந்துச்சு. CADனா என்னன்னு நம்ம லிஸ்னர்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்னா ரொம்ப சிம்பிள். ஒரு தேசம் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிற பணத்தை விட வெளிநாட்டுக்கு செலவு பண்ற பணம் அதிகமா இருந்தா அதுதான் CAD. நம்ம இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுது. இந்த ரிப்போர்ட்ல வேற என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கு? மர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட், அதாவது பொருட்கள் வர்த்தக பற்றாக்குறை $93.6 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. ஆனா நெட் சர்வீசஸ் ரிசீட்ஸ், அதாவது சேவைத்துறை மூலமா நமக்கு கிடைச்ச வருமானம் $57.5 பில்லியன் உயர்ந்திருக்கு. ரெமிட்டன்சஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிலைமை எப்படி இருக்கு? வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்கள் அனுப்பின பணம், அதாவது பர்சனல் டிரான்ஸ்ஃபர் ரிசீட்ஸ் $36.9 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. ஆனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல $3.7 பில்லியன் நெட் அவுட்ஃப்ளோ ஆகியிருக்கு. NRI டெபாசிட்ஸ் $5.1 பில்லியன் இன்ஃப்ளோ ஆகியிருக்கு. ஃபைனலி நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் $24.4 பில்லியன் குறைந்திருக்கு. இவ்ளோ நம்பர்ஸ் அண்ட் டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிறது ஆஸ்பிரன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆமா, அதுக்கு தான் எங்க கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. அதுதான் எங்க ஸ்கோர் கிளவர் ஆப். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ், GKன்னு எதையும் நீங்க ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம்.
அது எப்படி? ஆப்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? எங்க ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த நியூஸ்க்கு போலாம். பேங்கிங் செக்டர்ல இருந்து NSE IX Global Access for Investors. கிஃப்ட் சிட்டில இருக்கிற NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NSE IX Global Access அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம ரெசிடென்ட் இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் NRIs இப்போ டிரெக்டா ஓவர்சீஸ் எக்விட்டிஸ், டெட், ETFஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு USA லிஸ்டட் ஸ்டாக்ஸ் அண்ட் ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சீக்கிரமே 30க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இதுல இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன? ஒரு கீ ஃபீச்சர் என்னன்னா ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்லாவோட ஒரு ஷேர் விலை ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஆனா இதுல நீங்க $5 கூட அந்த ஷேரோட ஒரு சின்ன பகுதியை வாங்கலாம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் டாலர்ல தான் நடக்கும். செட்டில்மெண்ட் சைக்கிள் T+1. இது எந்த ஸ்கீம் கீழ வருது? இது RBIயோட லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், அதாவது LRS ஃப்ரேம்வொர்க் கீழே தான் வருது. அதனால ஒருத்தர் ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல மேக்ஸிமம் $250,000 வரைக்கும் தான் ரெமிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது ரெகுலேட் பண்றது IFSCA, அதாவது இன்டர்நேஷனல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி. ஓகே, அடுத்தது ஒரு குவிக் நியூஸ். செபி காஃபி டே என்டர்பிரைசஸ் லிமிடெட், அதாவது CDELக்கு $10 லட்சம் பெனால்டி போட்டிருக்காங்க. ஓ, அது மட்டுமா? CDEL மற்றும் 9 இண்டிவிஜுவல்ஸ் மேல ஃபைனான்ஷியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக மொத்தமா $38 லட்சம் பெனால்டி விதிச்சிருக்காங்க. A lot can happen over coffeeன்னு சொல்றது சரிதான் போல. எக்ஸாக்ட்லி. இப்போ அக்ரிமெண்ட்ஸ் பகுதிக்கு வருவோம். ரோட் அசெட் மேனேஜ்மெண்ட்காக ஒரு MOU சைன் ஆகியிருக்கு. யாருக்குள்ள இந்த MOU? டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தானோட பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், CSIR சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் கூட 4 MOU பில் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக? நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல இருக்கிற ரோட்ஸ்க்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ரோட் அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சுருக்கமா RAMS-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான். இந்த இனிஷியேட்டிவ் மூலமா இந்த 4 மாநிலங்கள்ல 28,870 கிலோமீட்டர் ரோட்ஸ் கவர் ஆகும். RAMS-னா ரோட்ஸை சிஸ்டமேட்டிக்கா மேனேஜ் பண்ணி அதோட கண்டிஷன் அசஸ் பண்ணி எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ற ஒரு சிஸ்டம். காட் இட். அடுத்ததா டெக்ஸ்மின் ஃபவுண்டேஷன், IIT தன்பாத்ல இருக்கிற ஒரு அமைப்பு, ரஷ்யாவை சேர்ந்த GIREDMET JSC கூட ஒரு MOU போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்போட நோக்கம் என்ன? ரேர் எர்த் மற்றும் கிரிட்டிக்கல் மினரல் செக்டார்ஸ்ல அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணி ஸ்கேல் பண்றது தான் இவங்களோட நோக்கம். சூப்பர். அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியா பிரேசில் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றது பத்தின நியூஸ். ஆமா, பிரேசிலியன் பிரசிடென்ட் லூயிஸ் டா சில்வா நம்ம PM மோடியோட அழைப்பின் பேர்ல இந்தியாக்கு வந்திருக்காரு. இங்க நடந்த செகண்ட் இந்தியா AI இம்பாக்ட் சமிட் 2026ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. வேற என்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்துச்சு? இந்தியா பிரேசில் எக்கனாமிக் ஃபோரம் நியூ டெல்லியில நடந்துச்சு. அங்க இந்தியா மெர்கோசர் பிரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்றது பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் பிரேசிலியன் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சியோட ஆஃபீஸும் நியூ டெல்லியில இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அக்ரிமெண்ட்ஸ் எதுவும் சைன் ஆச்சா? ஆமா, 2 நாடுகளும் 10 மேஜர் எக்ரிமெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இதுல ரேர் எர்த்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான MOUவும் அடங்கும். முக்கியமா பிரேசில் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது DPI-ஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் ஒத்துக்கிட்டாங்க. DPI-னா நம்ம UPI மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், ஆதார் மாதிரி டிஜிட்டல் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தானே? கரெக்ட். டிஜிட்டல் வேர்ல்டோட ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் மாதிரி. இது இல்லாம பைலேட்ரல் ட்ரேட் டார்கெட்டை 2030க்குள்ள $30 பில்லியன் உயர்த்திருக்காங்க. டூரிஸ்ட் அண்ட் பிசினஸ் வீசாஸை 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸா எக்ஸ்டெண்ட் பண்ணவும் சம்மதிச்சிருக்காங்க. That's a lot of positive development. சரி, டிஃபென்ஸ் நியூஸ் போலாம். எக்ஸசைஸ் வஜ்ர பிரஹார். ஆமா, இது இந்தியா US ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் எக்ஸசைஸ். இதோட 16th எடிஷன் இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ்ல பக்லோங்கிற இடத்துல இருக்கிற ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல தொடங்கியிருக்கு. யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? இந்தியன் கான்டின்ஜென்ட்ல நம்ம ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்சஸ்ல இருந்து 45% இருக்காங்க. US கான்டின்ஜென்ட்ல US ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்சஸோட கிரீன் பெரேஸ்ல இருந்து 12% இருக்காங்க. ஓகே, அடுத்து பிசினஸ் நியூஸ். நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது NSICக்கு ஒரு அப்கிரேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்கிரேட்?
என்எஸ்ஐசிய ஷெட்யூல் பி கேட்டகரி சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் அதாவது சிபிஎஸ்இயா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்கிரேட மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ தான் கொடுத்திருக்கு. FY25ல என்எஸ்ஐசி எக்ஸலன்ட் ரேட்டிங்ஸ் வாங்கினதுக்காக இந்த அங்கீகாரம். நைஸ். அடுத்ததா பிரேசில் பேஸ்ட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி எம்ப்ரேயரும் நம்ம மஹிந்திரா குரூப்பும் சேர்ந்து இந்தியால ஒரு MRO ஃபெசிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளான் பண்றாங்க. எம்ஆர்ஓனா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் தானே? இது எந்த ஏர்கிராஃப்ட்காக? ஆமா, இது C-390 மில்லேனியம் மல்டி மிஷன் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்காக. ஆனா ஒரு சின்ன கேட்ச், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம்க்கு இந்த C-390 மில்லேனியம் ஏர்கிராஃப்டை செலக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த MRO ஃபெசிலிட்டியை கட்டுவாங்க. ஓஹோ, அப்ப இது ஒரு கண்டிஷனல் பிளான். சரி, சயின்ஸ் நியூஸ் என்ன இருக்கு? சென்னையில இண்டிஜீனியஸ்லி டெவலப்ட் 30 கிலோவாட் வைட் பேண்ட் கேப் அதாவது WBG பேஸ்ட் இன்டகிரேட்டட் டிரைவ் சிஸ்டம் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்ளிகேஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. WBGனா என்ன? அது எப்படி ஈவிக்கு உதவுது? WBGங்கிறது ஒரு அட்வான்ஸ்ட் செமிகண்டக்டர் மெட்டீரியல். இது ட்ரெடிஷனல் சிலிகானை விட சிறந்தது. இதனால ஈவியில் இருக்கிற காம்பனன்ட்ஸை சின்னதா, லைட் வெயிட்டா அண்ட் மோர் எஃபிஷியண்டா உருவாக்க முடியும். இது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ணும். இதை யாரு டெவலப் பண்ணது? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் CDAC, IIT மட்ராஸ் மற்றும் லூக்கஸ் TVS கூட கொலாபரேட் பண்ணி நேஷனல் மிஷன் ஆன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி கீழே டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டேட் நியூஸ். உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத் லக்னோல IBMோட AI GovTech இனோவேஷன் சென்டரை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இதோட பர்பஸ் என்ன? ஸ்டேட்ல ப்ரொடக்டிவிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு AI சொல்யூஷன்ஸை டிசைன் அண்ட் ஸ்கேல் பண்றது தான் இதோட நோக்கம். சூப்பர். அடுத்து 2 பட்ஜெட் நியூஸ் இருக்கு. சத்தீஸ்கர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் OP சௌத்ரி FY27க்கான ஆனுவல் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. டோட்டல் அவுட்லே ₹1.72 lakh crore. ஓகே, ஹரியானா பட்ஜெட். ஹரியானா சிஎம் நயாப் சிங் சேனி FY27க்கான ஸ்டேட் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இதோட அவுட்லே ₹2.23 lakh crore. ஆல்ரைட், குவிக்கா அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். BP சிங் அவர்கள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேவல் ஆர்மமெண்ட் அதாவது DGONA-வா நியூ டெல்லி நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பியூரோ அதாவது FSBI ஹீதேஷ் ரமேஷ் சந்திர ஜோஷிய CMD ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா GIC ரீக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஒரு ரெசிக்னேஷன் நியூஸ். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் WEF-ஓட பிரசிடென்ட் அண்ட் CEO போர்ஜ் பிரெண்டே ரிசைன் பண்ணிட்டாரு. அலாய்ஸ் ஸ்விங்கி இன்டரம் பிரசிடென்ட் அண்ட் CEO-வா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அவார்ட்ஸ்ல பாரதி என்டர்பிரைசஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சுனில் பாரதி மித்தலுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. யார் இந்த அவார்டை கொடுத்தது? குளோபல் டெலிகாம் இண்டஸ்ட்ரி பாடி GSMA தான் இந்த அவார்டை கொடுத்திருக்காங்க. ஃபைனலி ஸ்போர்ட்ஸ். இது ரொம்ப பெரிய நியூஸ். மிலானோ கார்டினா வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026. ஆமா, 25வது வின்டர் ஒலிம்பிக்ஸ் இட்டலியில நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் தடவையா மிலான் அண்ட் கார்டினா டெம்பஸோ அப்படிங்கிற 2 சிட்டிஸ் சேர்ந்து கோஹோஸ்ட் பண்ணிருக்கு. மெடல் டேலியில யாரு டாப்? வழக்கம் போல நார்வே தான். இது அவங்களுக்கு தொடர்ச்சியா 4வது தடவை டாப் ஸ்பாட். 18 கோல்டோட மொத்தம் 41 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. USA 2வது இடம். இந்தியால இருந்து 2 பேர் போனோம், ஆனா மெடல் எதுவும் கிடைக்கல. இனி ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர்ஸ்? நிறைய பேர். நார்வேயை சேர்ந்த ஜொஹானஸ் கிளாபோ கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங்ல 6 கோல்ட் மெடல்ஸ் வாங்கி ஒரே வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல 6x6 ஸ்வீப் அடிச்ச முதல் வீரர் ஆகியிருக்காரு. டச் ஸ்பீட் ஸ்கேட்டர் ஜாண்ட்ரா வெல்சபோயர் 2 கோல்ட் வாங்கி 500 மீட்டர் செமிஃபைனல்ஸ்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சாங்க. வாவ், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபர்ஸ்ட்ஸ்? இருக்கு. பிரேசில் அவங்களோட முதல் வின்டர் ஒலிம்பிக் மெடலை, அதுவும் கோல்ட் மெடலை மென்ஸ் ஜாயன்ட் ஸ்லாலம்ல வாங்கினாங்க. இது ஒரு சவுத் அமெரிக்கன் நேஷனுக்கு முதல் மெடல். ஜார்ஜியாவும் ஃபிகர் ஸ்கேட்டிங்ல தங்களோட முதல் வின்டர் ஒலிம்பிக் மெடலை வாங்கினாங்க. நம்ம இந்தியன் கான்டின்ஜென்ட் பத்தி சொல்லுங்க. நம்ம கான்டின்ஜென்ட்ல ஆல்பைன் ஸ்கீயிங்காக ஆரிஃப் முகமது கானும் கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங்காக ஸ்டான்சன் லுண்டுபோ இருந்தாங்க. ஆரிஃப் முகமது கான் மென்ஸ் ஸ்லாலம்ல இந்தியாவோட பெஸ்ட் எவர் ஃபினிஷர் ரெக்கார்ட் பண்ணாரு. கிரேட் எஃபர்ட் பை தம். சரி, கடைசியா ஒபிச்சுவரி. ஜதின்னர் மெஹ்ரா அவர்கள் காலமானார். அவர் யாரு? அவர் ஒரு வெட்டரன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி லீடர். SR குரூப்ல மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் டிவிஷனோட வைஸ் சேர்மனா இருந்தாரு. 2022ல இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் கிட்ட இருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் வாங்கியிருக்காரு. ஓகே, இதோட இன்னைக்கு நியூஸ் முடியுது. எஸ், எல்லா நியூஸையும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லிஸ்னர்ஸ், உங்களுக்கு ஒரு ஃபன்னான சேலஞ்ச் இருக்கு. எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக்
ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான EPL மாதிரி. டெய்லி நைட் 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. ஸோ உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ண உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன்டு ஸ்கோர் கிளெவர். அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திப்போம். பை பை பை, டேக் கேர்.